தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பண்ணால் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். அறிக்கை செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கிறது, தேவ ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் பெற்றார்கள் என்பதை நம்ம பார்த்து வந்தோம். இன்றைக்கும் அந்த காரியங்கள் அறிக்கை செய்வது மூலமாக என்ன கிடைக்கிறது, அறிக்கை செய்வது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா, இந்த நீதிமொழிகள் 28:13 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கு. அப்போ தன்னுடைய பாவத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டான்றதுதான் தான். அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம மன்னிப்பதற்காக தான் இறங்கி வந்தார் என்பதை முதல்ல நாம் அறிய வேண்டும். இதை அறிஞ்சாலே நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ அறிக்கை செஞ்சிருவோம். அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிச்சு, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனாலும் எனக்கு நேரம் ஆசையா இப்படி அமைஞ்சதுனால ஏதோ ஒரு தவறு செய்ய வேண்டியதாக இருக்குது, பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது, அதனால என்னை மன்னிங்கன்னு சொல்லி அப்பப்போ அறிக்கை செய்கிறது நல்லது. ஏன்னா மன்னிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கும் போது தான் ஒரு ஆடுகளை கொண்டு வந்து அந்த லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் அதிகாரம் 21 லேவியராகம்ன்ற புஸ்தகம் 16:21 வாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அதில் புரியுமா? லேவியராகமம் 16:21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேலின் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகள் வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போக விட. பாருங்க என்ன பண்ணோமோ, ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து அவன் பாவத்தையெல்லாம் அது தலைமையில கை வச்சு ஒரு பாஸ்டரு அந்த இப்போ பாஸ்டர் விசுவாசிகளுடைய பாவம், ஏன்னா அந்த விசுவாசி தான் ஆட்டை கொண்டு வந்துக்குது, இது என்னுடைய பாவ நிவர்த்திக்காகன்னு அவன் அந்த விசுவாசி செய்த பாவத்தை சொல்லி அறிக்கையிடணும். அந்த தலைமையில கை வச்சு, ஆண்டவரே இந்த விசுவாசி செய்த எல்லா பாவத்தையும் இந்த ஆடு சுமப்பதாக இந்த ஆட்டு மேலே சுமத்தி இந்த ஆட்டை இந்த விசுவாசியுடைய பாவத்தை இந்த ஆடு அவனுடைய பாவத்துக்கு அவனுடைய தண்டனையை இந்த ஆடு சுமப்பதாக என்று சொல்லி அறிக்கையிட்டு அவன் செய்த எல்லா பாவமும் இந்த ஆட்டு மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு அந்த ஆட்டை வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டு, ஆள் நடமாட்டமே இல்லாத. அப்போ ஒரு விசுவாசி ஒரு பாவம் செய்து அந்த ஒரு ஆடை கொண்டு போய் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அது மேலே அனுப்பினா தான் பாவ நிவர்த்தி. அப்போதான் உனக்கு மனசுக்கு திருப்தி வரும், ஒரு சந்தோஷம் வரும், அப்பா பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டா அப்படின்ற ஒரு இது வரும். ஆனால் இப்படியே நாள் நடைவில் இன்னைக்கு 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ 800 கோடி ஜனங்களும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பாவம் செஞ்சா இந்த மாதிரி காளைகள் ஆடுகள் எங்கே கொண்டு போய் இது பண்ண முடியும்? நம்ம அப்படி காலத்தில் ஆள் வனாந்தரம் இல்லாத இடம். இப்போ இது லேவியராகம்ன்றது அப்போ பாருங்க, அந்த ஆதி காலத்தில் கொடுத்த சட்டம். இப்போ இன்னைக்கு 800 கோடி ஜனங்களுக்கு மேலே வாழ்ந்து வருகிறார்கள். இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஆடெல்லாம் செலுத்த முடியாதுன்ற காரணத்தினால்தான் அன்றைக்கு இயேசு அறிந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவரே தன்னை பலியாக்கி சர்வலோகத்தின் பாவத்துக்கு நிவர்த்தி செய்தார். அப்போ என்ன, நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும், அப்போ தான் பாவ நிவர்த்தி உண்டாகும். அதுதான் நீதிமொழிகளில் சாலமோன் ராஜா சொல்லும் போது சொல்றாரு, நீ உன் பாவத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தெரியாதுன்ற மாதிரியும் நீ மனசுக்குள்ளேயே வச்சுன்னுக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அறிக்கை செய், ஆண்டவரே நான் இந்த ஏதோ அறியாமல தெரியாமலே இந்த காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்தா நீ என் இரக்கம் பெறுவேன், அப்போ ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் நீ எந்த பரிகாரம் ஆடு வீடு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஆடு, ஒரு பறவை, ஒரு கன்றுக்குட்டி இந்த மாதிரி கொண்டு போய் செலுத்தி ஆகணும். அப்போ தான் உன் பாவமே நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா உன் பாவம் சுமையே உனக்கு அது ஒரு தோஷமாக மாறும். செவ்வா தோஷம் நாகதோஷன்ற மாதிரி உனக்கு அந்த ஒரு பாவ தோஷம் உனக்குள்ளே தங்கும், குடும்பத்தில் தங்கும், உன் மேலே தங்கும்.
உன்னை விடாத அடை மாதிரி ஒட்டிக்கின்னு நீ தொட்டதெல்லாம் தொலங்காம போகும். அதுதான் பாவ தோஷம். நாக தோஷம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்புறாங்களோ, செவ்வாய் தோஷம் எப்படி அது ஒரு வேதனை உண்டாகுதுன்னு நினைக்கிறாங்களோ, எந்த காரியம் நடக்காதுன்றாங்களோ, அந்த மாதிரி இந்த பாவ தோஷம் படுமோசம். அப்போ இந்த பாவ நிவர்த்தி கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். அப்போ அதனால தான் ஆண்டவர் இந்த ரத்தத்தை சிந்தனால தான் சாலமன் ராஜா சொல்கிறாரு, பாவத்தை அறிக்கை செஞ்சாலே போதும் சார், உன் வாழ்வு அடைவேன், நீ வாழ்வு அடைவேன், இரக்கம் பெறுவேன், தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார். இதை தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் செய்கிறாரு. பார்க்கலாம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் செய்கிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசி. அவர் எரிகோவில் பிரவேசித்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் பணக்காரனுமாயிருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்க, இவன் யாருன்றதை பாருங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்த போது அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவன் அப்படின்னா ஆயத்துறையில டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு லீடர். இவர் ஒரு பெரிய ஆபீசர். இந்த சகை யாரு? சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு பெரிய ஆபீசர். தலைவன்னா என்னன்னா அவர் ஒரு பெரிய லீடர், பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு ஆபீசர். டாக்ஸ் கலெக்ட் பண்றவர், அதாவது வரி வசூலிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு வரி வசூலிக்கிறாங்களா? உங்ககிட்ட எல்லாம் வசூலிக்கிறீங்களா? வரி கொடுக்குறீங்களா? என்ன சார் வரி இருக்கிறீன்றீங்க? ஜிஎஸ்டி தான், ஜிஎஸ்டி தான்மா வரி. ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் வரி வசூலிக்கிறவன் இவன் யாரு? இந்த சகையும் டாக்ஸ் கலெக்டர், பெரிய தலைவர், ஆபீசர். இவன் சொன்னா இவன் போறது தான் வரி. சட்டாய் வாங்கடா, அவன் 20% 30%. அப்பவே ஜனங்க இவனை சபிச்சாங்களாம். பாவி கொடுமை, நான் வரி வாங்கலாம் பாடுறான். எப்போ? இயேசு வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலே வரி வாங்கணும் இவன். அப்போ இவனுக்கு பேரை வரி வசூலிக்கிற தலைவன். வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னால ஓடி போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறினான். அது பேர் காட்டு அத்தி மரம். வாசிங்க. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவ தயவு செய்து சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னு. சீக்கிரமா இறங்கி சந்தோஷமா அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. அப்ப ஏன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு பெரிய தலைவன், ஒரு ஆபீசர், செல்வந்தர், பணக்காரன், இயேசு அவனை பார்த்து வாடா வா, கீழே இறங்க வா, உங்க வீட்டுக்கு வரணும்னாரா? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் இயேசு எப்படியாப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை இருந்தது பார். அவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இயேசு எப்படியாப்பட்டவரோன்றது பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா. தெய்வத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசை பார் அவனுக்குள்ள. ஆசைப்பட்டான் எப்படியாப்பட்டவர்னு. இன்னைக்கு நீங்க போன நல்லவர். அப்போ இவன் பாருங்க, பணக்காரன். இவன் நினைச்சிருந்தாக்க எப்படியாவது காசு கீசை கட்டி இயேசுவை வீட்டுக்கு வர வச்சு பார்த்துருக்கலாம். ஆனா இயேசு இவனை தேடி போறார். அல்லேலூயா. இவன் ஒரு பாவி. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க அவனுக்கு முத்திர குத்தி வச்சுக்கிறாங்க. இவன் ஒரு பாவி. இந்த பாவி வீட்டுக்கு இயேசு போறாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பாருங்க, இயேசு எப்படியாப்பட்டவர்னா அவ்வளவு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஹைட்டு வேற பத்தல, குள்ளமா இருந்துக்கிறான் என்ன மாதிரி. அதனால காட்டு அத்தி மரம், அது ஒரு அத்தி மரம். அந்த அத்தி மரத்துல ஏறி அவர் எப்படியாப்பட்டவர்னு பாக்குறான். ஸ்ட்ரைட்டா தலைவர் அவர் வீட்டாண்ட போய் அந்த மரத்தாண்ட போய் நிற்கிறார். எனக்குப்பா சகை உன் வீட்டுக்கு வர. இப்போ அவன் சந்தோஷமா, அப்பா என்ன போய் கூப்பிட்டாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகும்போது தான் இந்த ஜனங்க அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். சகேயுக்கு எப்போ ரட்சிப்பு வருது பாரு. பாவத்தை அறிக்கை செய்ய. என்ன பாவம் தான்? யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா அது 4 மடங்கா. 4 மடங்குன்னு தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல 4 டைம்ஸ். 4 டைம், 4 தடவை, 4
4 பங்கா 4 டீவா கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அறிக்கை ரொம்ப முக்கியம். பாரு, இவனுக்கு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அதை தான் நம்ம சொல்றோம். நீதிமொழிகளை பார்த்தோம், தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செஞ்சா இரக்கம் பெறுவான். அப்ப இவன் இரக்கம் பெறான். இவன் ஒரு பாவி. அந்த ஊரே சொல்ற வார்த்தை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஊரே சொல்ற வார்த்தை. பாவியான மனுஷங்கிட்ட போய் அவங்க வீட்டுக்கு தங்குறதுக்கு போறாரு இயேசுன்னு ஊரே பாவின்னு சொல்றவன். ஏன்னா இவன் வரி வசூலிக்கிறவன். அப்போ எவ்வளோ டாக்ஸ் வாங்கியிருப்பான் பாரு, எவ்வளோ வரியை வசூலிச்சிருப்பான் பாரு, எவ்வளோ காசை கலெக்ட் பண்ணியிருப்பான் பாரு, அநியாயமாக வாங்கியிருப்பான் போல. அதனால தான் அந்த ஊரே அவனை சேர்ந்து பாவின்றாங்க. ஆனால் இயேசு அங்கே போன பிறகு அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன் 4 மடங்கு தரேன் சார் அப்படின்னு. ஆமாம், அந்த அறிக்கை இட்டவனை தான் கடவுளே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு நான் இப்போ தானே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பேன் வருது. அப்போ அறிக்கை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம். அறிக்கை செய்கிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறத விட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவன் எந்த பாவத்தையும் அறிக்கை செய்ய மாட்டான். பாவம் மேலே மேலே செஞ்சுக்கிட்டே போயின்னு இருப்பான். அது மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு மலை மாதிரி குவியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதுனால, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குதுன்ற வசனத்தின்படி அதை அறிக்கை செய்யும். ஏன்னா இயேசு ரத்தம் என்ன சுத்தமாக்குதுன்னு அப்படி நம்ம அறிக்கை செய்யும்போது தான் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே சரி. இரக்கம் கிடைச்சா என்ன கிடைக்குது? எல்லாமே சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சால எல்லா நன்மையும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான். தயவு கிடைச்சாலே போதும், அவருடைய ரெக்கமெண்டேஷன் கிடைச்சாலே போதும், அவர் ஆதரவு இருந்தாலே போதும். அல்லேலூயா. அவர் ஆதரவு இருந்தாலே போதும். நாம இப்போ உங்களுக்கு புரியலையா? அந்த மாதிரி ஆண்டவருடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சாலே, இரக்கம் கிடைச்சாலே, தயவு கிடைச்சாலே நாம தான் மந்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நல்லா இருப்போம், நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்லா ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிளாக சொல்றாரு சாலமோன். சொல்லும் சிம்பிள். தபார், நீ ஆசீர்வாதத்தை நேடி வாழ்க்கையை தேடி நல்ல வாழ்க்கை வாழணும், அங்கே இங்கே ஓடாத. ஃபர்ஸ்ட் நெல் ஒன்னே ஒன்று செய். என்ன செய்? அது அறிக்கை செய். அறிக்கை செய். ஆண்டவரே, இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஸ்டாப் பண்ணும்போது நிச்சயமா உனக்கு இறக்கம் கேட்சி. இப்போ இந்த பாவியை தான் சொல்றான், சகையுக்கு ரட்சிப்பு வந்தது ஊரே சொல்றான், அவன் பாவிடாவான்னு. இப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா. சூப்பர் வார்த்தை. அந்த வார்த்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே பாரு, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு தரேன். ஒருத்தங்கிட்ட ஏதாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்கா திரும்ப செலுத்துகிறேன். என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. இவன் ஒரு பாவிங்க. இதே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பாருங்க. நான் ஒருத்தன் இயேசு சொல்றாரு, ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அப்போ உடனே ஒருத்தன் குறுக்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்குறேன். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 10 கட்டளையை கடைபிடிப்பா போப்பான்றாரு. அவன் பெரிய பணக்காரன். அவன் சொல்றான், சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்லேருந்து நான் இதை ஃபாலோ பண்றேன், 10 கட்டளை எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்றான். சரி அப்படியா? அப்போ உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண, அதையும் நான் செய்கிறேன் சார். சரி அப்படியா? உனக்கு உண்டானது ஏழைக்கு விற்று கொடு கொஞ்சம் அப்படின்றார். அவனுக்கு ரொம்ப சொத்து அதிகமாக இருந்ததுனால அவன் வேதனையோட போயிட்டானான். என்னடா பரலோகத்தை சுதந்திரிக்கணும், ஒரு சொத்தை விற்று கொடுன்றாரு, ஆஸ்தியை விற்று கொடுன்றாருன்னு கம்முன்னு போயிட்டான். சரி, தர்றேன்னு சொல்ல, தரமாட்டேன்னு சொல்ல, கம்முன்னு விசனப்பட்டு போயிட்டானா, துக்கமாகி போயிட்டானா, கொடுக்க மனது இல்லாமல். அப்போ தான் ஆண்டவர் சார், இப்படிப்பட்ட ஆளெல்லாம் அங்கே வருது, கூடாத காரியம், அரிதுன்ட்டார், கஷ்டம்ட்டார். இப்போ இவன் சின்ன வயசுலேருந்து எந்த சட்டத்தையும் ஃபாலோ பண்ணல. இவன் ஒரு பாவி, இவன் ஒரு சகையு. சின்ன வயசுலேருந்து எந்த சத்தியத்தையும் அறியலை, எந்த பைபிள் கிளாஸுக்கும் போல, எந்த சண்டே ஸ்கூலுக்கும் போல, எந்த சர்ச்சுக்கும் போல. இவன் ஒரு பாவி. ஏசு எப்படியா பாட்டுறோ பார்க்கலான்னு போய் மேலே நின்னா, ஏசு அவனை பார்த்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே வேற ஒன்றுமே சொல்ல, அவனே எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதி விற்று ஏழைங்களுக்கு தர்றேன்னு என்ன வார்த்தை. ஏசு சொன்னாரா விற்று கொடுன்னு? ஒன்றுமே சொல்ல. அவனுக்கே உணர்வு வந்துடுச்சு, ஆஸ்தியை பாதி விற்று குத்துடுறேன். அப்புறம் யாருக்கிட்டையாவது அநியாயமாக ஏதாவது வாங்கியிருந்தானா சத்யா கிட்ட 4 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு. இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன 9ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும்
எப்போ இந்த காரியத்தை எப்போ ஆஸ்தியை கொடுக்குறாங்க? ஏன்னா ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான் ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏன் சொல்றாரு? எந்த எதின் அடிப்படையில் சொல்றாரு சொல்லுங்க. மா எங்கம்மாக்குற நீ? கை தட்டுங்கப்பா அந்த அம்மாவை. அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் சொன்னால அவன் என் குழந்தையன், அவன் சுதன் என்றும் ஏகபுத்திரன் என்றும் பாராமல் ஆண்டவர் சொன்னார்னு பலி கொடுக்க போயிட்டான் பாரு. அந்த மாதிரி இவன் பாருங்க, உடனே சொத்தை வித்து பாதி ஆஸ்தியை விற்கிறான்றான். அல்லேலூயா. சந்தாவே இன்னும் கட்ட முடியல, நான் எங்கேருந்து ஆஸ்தியை விற்க? தயவு செய்து கட்டுங்க. இப்போ நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரத்தியா மாறினா அந்த குணம் வரணுன்றார். இயேசு அவனை பார்த்து அதான் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமும் குமாரனா இருக்கிறான். ஏன்னா அவன் குணம் வருது பாரு. அவன் புள்ளன்னு பார்க்காம செலுத்தினான் பாரு. இவன் ஆஸ்தியை இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன்னு கூட பார்க்காம வித்து பாதி கொடுக்குறேன் பாரு. ஆபிரகாமுடைய சந்ததி இவன் தான்டா, ஆபிரகாமுடைய குமாரன் இவன் தான்டா. இவனு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புடா, மீட்புடா, இறக்கண்டா, தயவு கட்சிச்சு போடா. அல்லேலூயா. அப்போ நாமளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியா வாழனா அந்த குணம் வரணும்னு உன் பிள்ளைய கொடுக்கணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறதையாவது ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் உதவி செய்யுங்க. அது போதும். ரெண்டு, உங்கள் வீட்டுக்கு உன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஏழைக்கோ கஷ்டப்படுறனுக்கோ ஏதாவது ஒரு 5 கிலோ அரிசியோ 2 கிலோ அரிசியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஊழியத்துக்கா ஆலயத்துக்கா ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்களால் முடியலன்னா ஊழியம் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 காரியம் செஞ்சாலே போதாங்க, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. இந்த முழு பைபிளையே நம்ம நிறைவேற்றுறதுக்கு அடையாளமாக, முழு பைபிளை கடைப்பிடிக்கிறதுக்கு அடையாளம் இது 2 செஞ்சா. ஒன்று, நம்ம கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுறவங்க யாருக்கோ ஒரு ஏழைங்களுக்கு ஹெல்ப் முன்னால் முடிஞ்சோம். ஏமா 30 ரூபா ஒரு கிலோ அரிசி, 40 ரூபா ஒரு கிலோ அரிசி, எவ்வளோ 250 ரூபா வச்சா 50 ரூபான்னா கூடவே 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா 250 ரூபா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 250 ரூபா சூப்பராக பண்ணலாம். நீ கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. டிவியில் ப்ரோக்ராம் வருது, இதெல்லாம் பண்ணுறாங்க, யூடியூப் எல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஊழியங்கள் நடக்குது, ஆலயம் கட்டணும். இதுக்கு ஏதாவது ஒரு உதவி. ஏன்னா இதன் மூலமாக ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களை சேரும். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது கர்த்தருக்கு செய்கிற மாதிரி அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. 2 ஆசீர்வாதமும் உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுன்றத புரிஞ்சுக்கும். இல்லையா? ஒருத்தனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா அது வட்டி வந்துக்கினே இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, வட்டி வந்துக்கினே இருக்குது இல்லைம்மா. அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கும் ஏழைக்கும் நம்ம செய்யும் பொழுது அது ரிட்டர்ன் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குதுன்றது இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நல்ல செழிப்பாக வந்துடலாம். அப்போ இவன் அதை அறிக்கை பண்ணுறதுனால தான் இவனுக்கு இரக்கம் ரட்சிப்பு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் அறிக்கை பண்ணுறாரு பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க.